لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما وأسيرا وقال نبينا صلى الله عليه وسلم من حسن إسلام المرء تركه ما لا يعني أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை படைத்தது, அல்லாஹ் நம்மை உருவாக்கியது மனிதம் என்ற ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. மனிதம் என்று சொன்னாலே மரபுசார் விஷயங்களிலிருந்து அப்பாற்பட்டு இறைவனுடைய நாட்டத்தோடு இந்த உம்மத்திற்கு பயனுள்ளவனாக ஆகுவதுதான். குறிப்பாக புரியும்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மரபுசார் பிரியங்கள் இருக்கிறதே, அது உலகத்திலே எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவானது. ஒரு தாய் பறவை தன்னுடைய குஞ்சுகளின் மீது இருக்கக்கூடிய பிரியம், ஒரு சிங்கம் அதனுடைய குட்டிகளின் மீது இருக்கக்கூடிய பிரியம், ஒரு புலிக்கு அதனுடைய குட்டிகளின் மீது இருக்கக்கூடிய பிரியம், இப்படி எல்லா ஜீவராசிகளும் தன்னுடைய இனத்தின் மீது தன்னால் பிறந்ததின் மூலம் வைத்திருக்கின்ற அந்த பிரியம் இருக்கிறது. அது உலகத்திலே நார்மலானது, அது எல்லா இடத்திலும் இருக்கும். அந்த மரபு சார்ந்த பிரியத்தை தாண்டி இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் பயனுள்ளவனாக ஆகுவது எப்படி? முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் என்னால் முடிந்த பலனை நான் எப்படி தருவது? அது உயிருள்ளவையாக இருக்கலாம், உயிர் இல்லாதவையாக இருக்கலாம். எல்லா ஜீவராசிகளுக்கும், எல்லா மஹ்லூகாத்துகளுக்கும், மஹ்லூகாத் என்று சொன்னாலே எல்லா படைப்புகளுக்கும், நான் என்னுடைய இந்த ஜிப்பாவிற்கும் என்னுடைய உபகாரம் தேவைப்படுகிறது, என்னுடைய தொப்பிக்கும் என்னுடைய உபகாரம் தேவைப்படுகிறது, நான் அமர்ந்திருக்கும் நாற்காலிக்கும் என்னுடைய உபகாரம் இருக்கிறது, ஒவ்வொன்றிற்குமே மனிதனுடைய உபகாரம் இருக்கிறது. இந்த துணிக்கு நான் கொடுக்கக்கூடிய உபகாரம் என்னவென்று சொன்னால், இதை சரியான முறையிலே பராமரிப்பது, துவைக்கக்கூடிய சமயத்தில் துவைக்கிறது, அதை சுத்தப்படுத்துறது, இது நான் துணைக்கு என்னால் முடிஞ்ச உபகாரம். என்னுடைய தொப்பிக்கு அதுக்கு நான் செய்யக்கூடிய உபகாரம் இருக்கு, என்னுடைய செருப்புக்கு ஒரு உபகாரம் இருக்கு. அப்படி இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லாமே அது அல்லாஹ்வினால் டைரக்டாக படைக்கப்பட்டு இருந்தாலும் சரி, அல்லாஹ் மனிதன் மூலம் உருவாக்கி இருந்தாலும் சரி, மனிதனை கொண்டு மற்றதற்கு என்ன பலன், இந்த பலனை உணர்வதற்காக குரான். இந்த குரானுடைய வேதம் இருக்கிறது வெறும் ஓதி பார்ப்பதற்காக அல்ல. அழகான முறையிலே தொனியிலே ஓதுவது என்பது அந்த குரானிற்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. ஆனால் குரான் இறங்கிய நோக்கம் எதற்காக? மனிதத்தை மனிதன் புரிய வேண்டும். மனிதம் என்றால் என்ன, என்னால் இந்த உம்மத்திற்கு, இந்த உலகத்திற்கு என்ன பலன்? இந்த உம்மத் என்று சொன்னால் கூட முஸ்லிம் என்று ஆகிவிடும், சுருங்கிவிடும். ஆனால் இந்த உம்மத்திற்கு என்ன பலன் அப்படிங்கிறத விட இந்த உலகிற்கு என்ன பலன் என்னை கொண்டு அப்படிங்கிற விஷயத்தை புரியறதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் இந்த உலகத்துல படைச்சிருக்கான். கண்ணியத்திற்குரியவர்கள், வேற எதுவும் இல்லை. நான் மரபு சார்ந்த பிரியத்தை நான் செய்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய சேவை பூர்த்தியாகி விடாது. நான் என்னுடைய பிள்ளையை ஒழுங்காக படிக்க வைத்து விட்டேன், என்னுடைய மனைவிக்கு தேவையை நான் பூர்த்தி செய்து விட்டேன், என்னுடைய சொந்த பந்தங்களை நான் நாடி அவர்களுக்கான உதவிகளை செய்து விட்டேன், இதோடு என்னுடைய கடமை போதுமாகிறதா என்று சொன்னால், இந்த பிரியம் பாசம் எல்லா விலங்குகளும் செய்து கொண்டுதான் இருக்கிறது. நம்மை விட நேர்த்தியாக, நம்மை விட அழகாக, நம்மை விட உயர்வாக அதனுடைய இனத்தை அழகாக உருவாக்குகிறது. ஒரே ஒரு இனம் தான் தன்னை போன்றே தன்னுடைய பிள்ளை ஆகிவிடக் கூடாது என்று பயப்படக்கூடிய இனம். மற்ற எல்லா இனமும் தன்னை மாதிரி ஆகிறதுக்குதான் யோசிக்குது. ஒரு சிங்கம் என்னைய மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சு வளர்க்குதா? ஒரு புலி என்னைய மாதிரி நினைச்சது ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சது தான் எப்படி வேட்டையாடணும் அப்படி வேட்டையாட கத்துக் கொடுக்குது. ஒரு சிங்கம் தான் எப்படி வேட்டையாடுதா அப்படி கத்துக் கொடுக்குது. மானி எப்படி ஓடுதோ அது ஓட கத்துக் கொடுக்குது. ஒட்டக சிவிங்கி பிறந்த உடனே அது உதஞ்சு அந்த குட்டியை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? ஓட வைக்கும். மற்ற பார்க்கக்கூடியவங்களுக்கு என்ன தெரியுமா, ஒரு ஒட்டக சிவிங்கி மாதிரி ஒரு கோரமான ஒரு மிருகம் இல்லை அப்படின்னு தோணுமா? ஏன்னா அது பிறந்த உடனே அடிக்க ஆரம்பிச்சிடும் குழந்தைய. தான் பிறந்த பிள்ளையவே உதஞ்சு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடும். காரணம் சொல்றாங்க, ஒட்டக சிவிங்கியுடைய கறி ருசியா இருக்கும். அதனால எல்லா வேட்டை பிராணிகளும் பெரிய ஒட்டக சிவிங்கி அடிச்சு சாப்பிட முடியாத எண்ணி இந்த குட்டிகளை அடிச்சு சாப்பிடுறதுல விருப்பத்தோட இருக்கும். அப்ப சின்ன வயசுல இருந்தே அது ஓட கத்துக்கணும், அது எதிரிட்ட இருந்து தன்னை பாதுகாத்த கத்துக்கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டி அது என்ன செய்யுது, அது குட்டிகளுக்கு அது கத்துக் கொடுக்குது என்பதாக சொல்றாங்க. அப்ப தன்னுடைய பிள்ளையின் மீது அது பிரியப்படுகிறது.
இந்த பிரியம் மனிதமா? ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளின் மீது பரிந்துரைத்து ஒரு காகத்திலிருந்து கழுகிலிருந்து பாதுகாக்கிறதே, அது மனிதமா? மனிதம் என்று சொன்னாலே யார் என்று தெரியாமலே உதவி செய்யக்கூடியது. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், சொர்க்கத்தை பத்தி வர்ணிச்சு சொல்றான். அதாவது ஷஹீதானவங்களுக்கு கூட இப்படி அல்லாஹ் தஆலா வர்ணிச்சு சொல்லல சொர்க்கத்தை. சொர்க்கம் கிடைக்குன்னு சொல்லிட்டான், பறவைகளா இருப்பாங்கன்னு சொல்லிட்டான். ஆனா சொர்க்கத்தை வர்ணிச்சு உனக்கு அப்படி இப்படின்னு வர்ணிச்சு சொல்றது யாரை பார்த்து சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல? யுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி, அவர்கள் அல்லாஹ்வின் பிரியத்தின் மீது உணவளிப்பார்கள். யுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி லா நுரீது மின்கும் ஜஸா, உங்களிடத்திலிருந்து எங்களுக்கு எந்த விதமான உபகாரம் வேணாம், நோ தேங்க்ஸ். நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேணாம், மசாலா உங்களால தான் நான் வாழ்ந்தேன்னு சொல்ல வேணாம், உங்களால தான் நான் வளர்ந்தேன்னு சொல்ல வேணாம். லா நுரீது மின்கும் ஜஸாஅன்னு சொன்னா அவருக்கு உதவி செஞ்சதே தெரியாது, ஆனா உதவி செஞ்சிருப்போம். என்ன நடந்துச்சுன்றதே தெரியாது, ஆனா அதுக்கு உதவி நடந்திருக்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்யறாங்க, ஒரு வயதான மூதாட்டிக்கு உதவி செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா இதை கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அத தெரியல, ஆனா ஏன் அபூபக்கர் காலையில வெள்ளன தனியா போறாரு ஏன் தெரியலையே அப்படின்னு கண்காணிக்கிறாரு, ஆனா கண்டுபிடிக்க முடியல. கடைசியில கண்டுபிடிச்சிட்டார். அதுவும் கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலை அமையல. திடீர்னு பார்த்தா ஒரு மூதாட்டிக்கு தேவை வருது அப்படின்னு தெரிய வருது. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, போய் பாக்குறாங்க. இப்ப இதுவரைக்கும் உங்க தேவை யார் பூர்த்தி செஞ்சது? ஒருத்தர் பூர்த்தி செஞ்சாரு. உமர் ரலியல்லாஹு விளங்கிட்டாங்க, ஓ அபூபக்கர் தான் இந்த டயத்துல இந்த ஏரியாவுக்கு வந்து உதவி செய்யறது. அபூபக்கர் இறக்குற வரைக்கும் அவங்க செஞ்ச உதவி தெரியல, அவங்க உதவி தெரியல. யாருக்கு? அந்த பெண்மணிக்கு தெரியல, அந்த பெண்மணிக்கும் தெரியல, நண்பருக்கும் தெரியல, அப்படி ஒரு உதவி. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி அலா மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா, அவர்கள் ஏழைகளுக்கும் கைதிகளுக்கும் அனாதைகளுக்கும் உணவளிப்பார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கும்? லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, நான் உங்களிடத்தில் இருந்து எந்த விதமான நன்றியையும் எதிர்பார்க்கவில்லை, இதற்கு பகரத்தையும் எதிர்பார்க்கவில்லை. இன்னைக்கு நான் உதவி செஞ்சா மொய் வைக்கிற மாதிரி இல்ல, இந்த நம்ம உதவி இருக்கே மொய் மாதிரி இல்ல. இன்னைக்கு 500 ரூபாய் செலவழிச்சு நாளைக்கு 1000 ரூபாய் அவன் தரணுங்கிற மொய் இல்ல. அதான் என்னது பகரம், மொய்யல்ல நம்மளுடைய உதவி. நம்ம தேங்க்ஸ கூட எதிர்பார்க்க மாட்டோம். அல்லாஹ் அத சொல்றான் குர்ஆன்ல. இப்படிப்பட்ட அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஃபவகாஹுமுல்லாஹு ஷர்ர ஸாலிகல் யௌமி, அல்லாஹ் தஆலா அந்த அநியாயமான மோசமான அக்கிரமமான அந்த நரகத்தில் இருந்து அவர்களை பாதுகாத்து வலக்காஹும் சந்திப்பான். அருமையானவர்களே, சொர்க்கவாசிகளை அல்லாஹ் தஆலா சந்திப்பதை போன்ற உச்சகட்டமான ஒரு நியமத் வேற எதுவும் இல்லை. நாளைக்கு காபீர்களும் முஸ்ரிக்களும் இந்த நரகத்துக்கு போகக்கூடிய சமயத்துல அந்த நரகத்துடைய பிரம்மாண்டத்தை பார்த்து அவங்க வந்து சாகிறத விட, நரகத்துடைய பிரம்மாண்டத்தை பார்த்து பயந்து அழுகிறத விட, அவர்களுடைய அழுகை ஏக்கத்தின் மீது இருக்கும். எந்த ஏக்கத்தின் மீது இருக்கும்? என்னைய ரப்பு சந்திக்கலையே, என்னைய ரப்பு பார்க்கலையே, நான் யாரையோ ஒன்னு ரப்பா நினைச்சிட்டு நடந்தே, செருப்பு இல்லாம 7 கிலோமீட்டர் நடந்தேன், 70 கிலோமீட்டர் நடந்தேன், 7000 கிலோமீட்டர் நடந்தேன், கால்ல ரத்தம் வந்துச்சு, ஆனா யாரு ரப்புன்னு எனக்கு தெரியல. என்னுடைய மூதாதையர்கள் காமிச்சா அவங்களெல்லாம் ரப்புன்னு நினைச்சிட்டு நான் ரத்தம் சொட்டு சொட்டா நடந்து போனேன். தொண்டையை கிழிச்சுக்கிட்டேன், இடுப்பை கிழிச்சுக்கிட்டேன், என் உதட்டை கிழிச்சுக்கிட்டேன், சவுக்கு எடுத்து என் உடம்புலாம் அடிச்சு என் உடம்பு ஃபுல்லா காயப்படுத்திக்கிட்டேன். இது எல்லாம் ஒரே ஒருத்தன் என்னை படைச்சிருக்கா, அவனை நான் பார்க்கணுங்கிற அந்த பிரியத்துல செஞ்சேன். ஆனா அல்லாஹ்வை நான் மறந்துட்டேன், அல்லாஹ்வை நான் புரியல. ஆனா இவ்வளவு தியாகம் செஞ்சுமே நான் இன்னைக்கு கியாமத்துடைய நாள்ல இந்த நேரத்துல எந்த ரப்ப நான் பார்க்கணும்னு, எந்த ரப்ப தப்பா நினைச்சு நான் வணங்கணும், என்னைக்கு எனக்கு உண்மையான ரப்பு நீதான்னு தெரிஞ்சுச்சோ, தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை பார்க்க முடியலங்கிற அந்த வேதனையிலேயே போய் நரகத்துல என்ன செய்வாங்க, விழுவாங்க. ஏன்னா உலகத்திலேயே பெரிய கொடுமையான வேதனை இந்த ஆகிரத்துல எதுன்னு சொன்னா அல்லாஹ்வை சந்திக்காமல் அவர்கள் நரகத்திலே விழுவதுதான். ஆனா அல்லாஹ் யாரை சந்திப்பதாக குர்ஆனிலே சொல்லுகிறான், வலக்காஹும், அல்லாஹ் அவர்களை நரகத்தில் இருந்து காப்பாத்தி, இந்த சேவை செய்தவர்களை, உணவளித்தவர்களை, பிறருடைய துன்பத்தை போக்கியவர்களை அல்லாஹ் தஆலா அந்த வேதனையில இருந்து காப்பாத்தி எங்க கொண்டு போறான்? சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி வலக்காஹும் நலுரத்தன் வ சுரூரா, அப்படியே சந்தோஷமா மகிழ்ச்சியா. ஒரு அந்நிய நாட்டு தூதுவரை இன்னொரு தூதுவர் வரவேற்றா எப்படி இருக்கும்?
ஒரு அந்நிய பிரதமரை ஒருத்தர் வரவேற்றா எப்படி இருக்கும்? நவரத்தம் சுரூர்னா சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்று மகிழ்ச்சியை பரிமாறக்கூடிய அந்த நேரம் எப்படி இருக்கும்? அந்த உணர்வு எப்படி இருக்கும்? அந்த உணர்வோடு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? வந்து சந்திப்பா. யாரு? இத்தாய்மூன தஆமாலா ஹுப்பிஹி, அல்லாஹ்வுடைய பிரியத்தின் மீதுக்காக வேண்டி பிறருக்கு சேவை செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய பிரியத்தை மட்டுமே முன் வைத்து பிறருக்கு சேவை செய்தவர்களே அல்லாஹ் அப்படி சந்திப்பான். போய் சந்திச்சு அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, உங்களுக்கு இப்படிப்பட்ட சொர்க்கம்லாம் இருக்கு, உங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் இருக்கு, இப்படிப்பட்ட அழகான சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கு. அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்களுக்கு ஜஸாஹும், அவர்களுக்கு அல்லாஹ் பகரத்தை தருவான். ஃபர்ஸ்ட் என்ன செய்யறான்? அல்லாஹ் சந்திச்சிடறான். ரெண்டாவது ஜஸாஹும், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பகரம் அளிப்பான். இந்த உலகத்துல செஞ்சதுக்கெல்லாம் பகரம் அளிப்பான். அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா எதை நிர்ணயம் பண்ணல? அவங்க சாப்பாடு கொடுத்தாங்களே அதுக்கு பகரம் அளிக்கிறதா சொல்லல அல்லாஹ் குர்ஆன்ல. கஷ்டப்பட்டு வீடு வீடா போய் கொடுத்தாங்களே அதுக்கு பகரம் அளிக்கிறதா சொல்லல. அல்லாஹ் எதுக்கு பகரம் அளிக்கிறதா சொல்றான்? ஜஸாஹும் பிமா ஸபரு, அவர்கள் பொறுமை கொண்டதின் காரணமாக. ஏன்னா சேவையினால் வருகிற பாராட்டை விட சேவையினால் வரக்கூடிய அந்த துன்பங்களுக்கும் அந்த துயரங்களுக்கும் ஏற்று பேச்சுகளுக்கும் அவர் பொறுமையாக இருந்தார். ஏன்னா சேவையில ஒரு 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 வியூ மட்டும் இருக்காது, ரெண்டு வியூ இருக்கும். எல்லா வேலைக்குமே ரெண்டு வியூ இருக்கும். ஒரு பக்கத்து பாராட்டு இருக்கும், ஒரு பக்கத்து ஏற்று பேச்சு இருக்கும். எவ்வளவு காசை தின்னாங்களோ தெரியலன்னு சொல்லுவாங்க, எவ்வளவு காசை தின்னாங்களோ தெரியலன்னு சொல்லுவாங்க, சரியான முறையில வரலன்னு சொல்லுவாங்க. நம்ம போய் கொடுத்தாலே நம்மளை அசிங்கப்படுத்தி கூட திட்டுவாங்க, வேலை இல்லையான்னு கூட கேட்பாங்க. எல்லா விதமான துன்பங்களையும் சேவை செய்பவர், அல்லாஹ்விற்காக சேவை செய்பவர் அனுப்பிப்பார். மற்ற சேவையெல்லாம் இருக்குது எங்க போட்டோவுக்காக வேண்டி, பிரேமுக்காக வேண்டி, அதுல வெறும் பாராட்டு மட்டும்தான் இருக்கும். உண்மையாக அல்லாஹ்விற்காக வேண்டி சேவை செய்யக்கூடிய இறங்கக்கூடியவருக்கு இரண்டாவது கட்டமான சோதனை தான் அதிகமாக இருக்கும், முதல் கட்டமான பாராட்டை விட, முதல் கட்டமான வேதனையை விட. ஏன் நம்மளாலேயே ஒருத்தர் வளர்ந்திருப்பார், நம்ம தான் அவரை வளர்த்து விட்டுருப்போம், நம்மளை கேவலமா பார்த்துட்டு போவார். நம்மள்ட்ட காசு வாங்கியிருப்பார், சின்ன வயசுல சிரமப்பட்டிருக்கலாம், நம்மள்ட்ட 10,000 ரூபாய் வாங்கியிருப்பார், 5,000 ரூபாய் வாங்கியிருப்பார், 20,000 ரூபாய் வாங்கியிருப்பார், அதுல ஏதாவது ஒரு பொட்டி கடையை வச்சிருப்பார், இன்னைக்கு பெரிய மல்டி மில்லியனர் ஆயிருப்பாரு. நம்மளை பார்த்த உடனே திரும்பி பார்க்க கூட நேரம் இல்லாம அங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு போவார், கண்டுக்காத மாதிரி இருப்பார். இப்ப இந்த இடத்துல ஒரு மனுஷனுக்கு வருமா இல்லையா? என்னைய வச்சுதானடா நீ வளர்ந்த, அந்த எண்ணமே வராதவர் தான் அல்லாஹ்வை சந்திக்க கூடியவர். அந்த எண்ணமே இல்லாம, அந்த விஷயமே இல்லாம, அன்னைக்கு செஞ்சதே மறந்துட்டு அவன்கிட்ட திருப்பி ஓடி போவார்ல, என்னப்பா நல்லா இருக்கியாப்பா, உடம்பு பரவாயில்லையாப்பா, எல்லாத்தையும் மறந்து உதாசீனப்படுத்தினாலும் கேவலப்படுத்தினாலும் அதை போய் அப்படியே அதை தெரியாத மாதிரி அதை மறந்த வாக்குல புதுசா சந்திச்சு அவருக்கு முன்னாடி பணிஞ்சு போறாரு பாருங்க. அவருக்கு முன்னாடி என்னைய வச்சுதான்டா அப்படிங்கிறது இல்லாம கையை கட்டிக்கிட்டு நிக்கிறார் பாருங்க. இந்த தன்மை இருக்குது பாருங்க, இதுதான் சபுர். சபுர்னா என்னங்க? அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், இவ்வளவு செலவு செய்தாலும், இவ்வளவு உதவி செய்தாலும் அவர்களுக்கு வரக்கூடிய அந்த துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஏச்சுக்களுக்கும் போராட்டங்களுக்கும் அவர் என்ன செய்வார்? செவிமடிக்காம என்ன செய்வார்? சபுர் செய்வார், பொறுமையா இருந்து மாஷா அல்லாஹ். ஏன்னா அவருக்கு தான் தெரியுமே, அவருக்கு இதனுடைய கூலி அல்லாஹ்வை தவிர வேற எதுவும் இல்லைன்னு இருக்குமே. அல்லாஹ்வை தவிர வேற எதையெல்லாம் கூலியாக நினைத்து இந்த உலகத்திலே சேவை செய்கிறார்களோ அவருடைய சேவை கியாமத் வரைக்கும் இருக்காது, அவருடைய சேவையிலே பரக்கத் இருக்காது, அவருடைய சேவையிலே இஸ்திகாமத் இருக்காது. யாருடைய சேவையில இஸ்திகாமத் இருக்கும்னா யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறாரோ. இந்த இடத்துல அவர் எதிர்பார்க்கிறது பாராட்டை விட, இந்த இடத்துல அவர் எதிர்பார்க்கிறது அவருடைய சேவையை மக்கள் எல்லாம் மெச்ச வேண்டும் என்பதை தவிர அவருடைய எதிர்பார்ப்பு எது மட்டும் இருக்கும்? என்னை திட்ட மாட்டாங்களா யாராவது, என்னை யாரும் அசிங்கப்படுத்த மாட்டாங்களா, என்னை யாரும் கேவலப்படுத்த மாட்டாங்களா, என்னை யாரும் உதாசீனப்படுத்த மாட்டாங்களா, என்னை யாரும் புறக்கணிக்க மாட்டாங்களா, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தா நான் பொறுமையா இருக்கலாமே, எனக்கு பொறுமையான சந்தர்ப்பம் எனக்கு வரலையே, பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு வரலையேன்னு சொல்லி ஏக்கத்துல இருக்காரு. அவரை தான் அல்லாஹ் சந்திப்பான். அல்லாஹ் யாருங்க சந்திப்பான்? இந்த ஏக்கத்துல இருக்கிறவரை தான் சந்திப்பானே தவிர இந்த தன்னை பத்தி பிரஸ்தாபிக்கணும்னு நினைக்கக்கூடிய இடத்துல அல்லாஹ் தஆலா உடைய சந்திப்பு இருக்காது, அல்லாஹ்வுடைய முஹப்பத் இருக்காது. அருமையானவர்களே, இது மிகப்பெரிய சேவை. இந்த தீனுடைய மஸ்ஜிதுல இருந்து சேவை செய்யறது இருக்குதே, இதுதான் இஸ்லாத்துடைய புரட்சியின் ஆரம்பம். இஸ்லாமிய புரட்சியின் ஆரம்பம் மஸ்ஜிதுல இருந்து சேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில ஒருத்தர் சிறுநீர் கழிக்கிறார். எப்படியாப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை அது! சஹாபாக்களுக்கு எல்லாம் கோபம் கொப்பளித்து கொண்டு வருகிறது, அடிக்க எத்தனிக்க தயாராகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல
இந்த இந்த சம்பவம் ஒரு பெரிய நமக்கு நம்மளுடைய சேவைக்கான மறுமலர்ச்சி. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருப்பாங்க, அவ்வளவுதான் தெரியும். அதுக்கப்புறம் பெரிய சம்பவம் இருக்கு. அப்ப சிறுநீர் கழிக்கிறாரு, எல்லாரும் அடிக்க போறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க, அடிக்காதீங்க, அவரை அடிக்காதீங்க, முழுக்க சிறுநீர் கழிக்கட்டும், மனசார சிறுநீர் கழிக்கட்டும். ஏன்னு சொன்னா சிறுநீர் கழிக்க அதுக்கு ரெண்டு காரணம் சொல்றாங்க முஹத்திஸீன்கள், ரெண்டு காரணம் சொல்றாங்க. ஒன்னு, அவரை அடிக்க போனா அவர் ஓடுவாரு, ஓடும் போது அந்த சிறுநீர் எல்லா பக்கத்தும் பரவும், இது மஸ்ஜிதுக்கு உண்டான பிரச்சனை, மஸ்ஜித் எல்லா இடமும் நஜீஸ் ஆயிரும். ரெண்டாவது காரணம் சொல்றாங்க, அவர் சிறுநீரை ஒருவேளை தடுத்து நிப்பாட்டாருன்னு சொன்னா அவருக்கு உபதைகள் உண்டாகும், வேதனை உண்டாகும். ஒரு சிறுநீரை டக்குன்னு நிப்பாட்டும் போது பல்வேறுபட்ட உடல் சிரமத்துக்குள்ளாகும். அப்படி ஒரு தன சிரமத்துக்கு ஆளாக்க கூடாது. அதனால அவன் மனசார சிறுநீர் கழிக்கட்டும்னு விடுங்கன்னு சொல்லிட்டாங்க, விட்டாங்க. சிறுநீர் கழிச்சு முடிச்ச உடனே சஹாபாக்கள் இப்பயாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிப்பதற்கு அனுமதி தருவார்கள் அப்படின்னு எதிர்பார்த்து நிக்கிறாங்க. அவங்களை அடிக்கிறதுக்கு குச்சியை எடுத்துட்டு நிக்கிறாங்க, எல்லா சஹாபாக்களும் சுத்தி நிக்கிறாங்க. அவருக்கு கைகாலெல்லாம் நடுங்கி போச்சு, என்ன அவசரமா அவர் இருந்துட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுக தட்டி தனியா கூட்டு போய், எப்பா என்னப்பா என்ன பிரச்சனை, இங்க வந்து சிறுநீர் கழிக்கிறீங்களே, என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட் ஆயிருச்சு, இது மஸ்ஜிதுன்னு நான் நினைக்கல, நான் வாட்டுக்கு இருந்துட்டேன். சாப்பிட்டீங்களா, கேட்ட கேள்வியை பாருங்க, சாப்பிட்டீங்களா, இல்ல சாப்பிடல, உயர்ந்த உணவை கொண்டு வாங்கன்னு சொல்லி சாப்பாடு இருக்கு. ஏன்னா ஆடைகள்லாம் கந்தலாக இருக்குதே, மோசமாக இருக்குதே. ஒரு 3 ஆடைகள், விலை உயர்ந்த ஆடைகளை யாருக்கு கொடுக்குறா, அந்த சிறுநீர் கழிச்சவங்களுக்கு கொடுக்குறாங்க. சரி, நீங்க உங்க ஊருக்கு எப்படி போவீங்க, நடந்து தான் போவாங்க. ஒரு சிறந்த ஒட்டகத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி சிறந்த ஒட்டகத்துல ஏற்றி அனுப்புறாங்க. இந்த சேவை. இப்ப இவர் நேரா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஊர்களெல்லாம் ஒரு வழக்கம் இருக்கும், என்னன்னா பஞ்சாயத்து கூட்டுறதுக்கு முன்னாடி அந்த டமரா அடிப்பாங்க. டமரா அடிச்சு அவர் என்ன செய்வாரு, போய் கொட்டு கொட்டி என்ன செய்வாரு, அழைப்பு கொடுப்பார். அப்படின்னு ஒவ்வொரு கிராமத்துக்கு அப்படி ஒரு வழக்கம். அரபுகளுடைய வழக்கம் என்னன்னா, ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம், ஒருத்தர் ஒரு முக்கியமான ஒரு செய்தி, ஒரு அபாயகரமான ஒரு செய்தி அப்படிங்கிறத சொல்றதுக்கு என்ன பழக்கம் வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, மலைக்குன்றின் மீது ஏறிட்டாலே ஏதோ ஒரு அபாயம் வரப்போகுது அல்லது ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது, அதுக்கு ஒரு மலை வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு மலைக்குன்று இருக்கும். அந்த மலைக்குன்றுல ஏறிட்டா ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இப்ப இவரு ஒட்டகத்தோட போய் என்ன செய்யறாரு, அந்த மலைக்குன்றின் மீது ஏறுகிறார். ஏறின உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் கூட்டிட்டாங்க, அந்த கிராமவாசிகள் எல்லாமே கூட்டிட்டாங்க. இந்த நேரத்துல எங்க எல்லாத்தையும் ஒன்று கூட்டி என்ன அபாயம் வரப்போது, ஏதாவது போர் தொடுக்க போறாங்களா, ஏதாவது ஒரு அபாயம் நடக்க போதா, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லும் போது அப்ப அவர் சொல்றாரு, இந்த நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்லி, நடந்த விவரத்தெல்லாம் சொல்லி அவர் சொல்றாரு, நான் இவ்வளவு மோசமான ஒரு மனிதனாக அங்கே நான் நடந்து கொண்டேன். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னின் மீது பரிந்து பாசத்தோட என்னை மன்னித்து விட்டிருந்தா கூட எனக்கு அதுவே பெரிய விஷயம். ஆனா எனக்கு உணவளித்து, எனக்கு அழகான ஆடைகளை கொடுத்து, எனக்கு வாகனத்தை கொடுத்து இங்க அனுப்பிச்சிருக்காருன்னு சொன்னா நிச்சயமாக சொல்கிறேன், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதுவர். அல்லாஹ்வுடைய தூதுவரை தவிர இந்த சங்கையான குணம் வேறு யாரிடத்திலும் வெளிப்படாது என்பதை நான் மனப்பூர்வமாக இருக்கிறேன். அதனால நான் சொல்றேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்ன உடனே 300 குடும்பங்கள் இஸ்லாத்தை ஏற்றது அந்த இடத்திலேயே. அந்த கிராம மக்கள் எல்லாமே என்ன செய்றாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல அவர் அடிச்சிருந்தா, அவரை அசிங்கப்படுத்தியிருந்தா, உதாசீனப்படுத்தியிருந்தா இந்த இஸ்லாம் பரவி இருந்திருக்குமா? இந்த இஸ்லாத்துடைய சூழ்நிலைகள் இந்த உலகத்திற்கு தெரிந்திருக்குமா? எல்லா இடத்திலையும் சேவைதான். நபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய எத்தனையோ அரசாட்சிகளை, எத்தனையோ ராஜாங்கங்களை பறைசாற்றுவதை விட இந்த உலகம் எதை பறைசாற்றுகிறது? ஒரு பெண்மணி ஓரமா உட்கார்ந்து பசிக்கு வழி இல்லாம தன்னுடைய பிள்ளைகள் அழுது கொண்டிருப்பதை பார்த்து அந்த அம்மாட்ட போய் கேட்கிறாங்க, என்ன அப்படி பசியா இவ்வளவு கஷ்டப்படுறோம் நாங்க? இங்க ஒருத்தர் இருக்காரு, உமர்னு சொல்லி இருக்காரு, அவருக்கு எங்க கஷ்டம்லாம் தெரியாது. அவருக்கு எப்படிமா தெரியும்? அவர் கூட தெரியாம அவர் எதுக்கு ஆட்சியாளரா இருக்காரு, எதுக்கு அவர் அரச பதவியில இருக்கிறார்? ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். நேரா போறாங்க, பைத்துல் மால்ல இருக்காங்க, மாவை தானே சுமந்துட்டு வராங்க. பக்கத்துல இருக்க கூலியால் என்ன சொல்றாரு, நான் சுமந்துட்டு வரேன். அடிமை என்ன சொல்றாரு, நான் சுமந்துட்டு வரேன். நாளைக்கு என் பாவத்தை நீயா சுமக்க போற? அருமையானவர், இந்த சம்பவம் தான் மனசுல நிக்குது. கைசரை நிப்பாட்டினதே மனசுல நிக்கல, கிஸ்ராவை கண்டு வந்தது மனசுல நிக்கல,
ஒரு ஏழை பெண்மணியை ஓரமா உட்கார்ந்து அவங்களுக்கான அந்த உணவுக்காண்டி போராடினாங்களே, அந்த மனிதநேயம், அந்த மனிதம், இதுதான் உண்மையான முஸ்லிமுக்கு உண்டான அடையாளம். மனிதம்னா என்னங்க? என்னுடைய பிள்ளைக்கு நான் செய்யக்கூடிய உதவி மனிதம் அல்ல, அது மிருக குணம், அது மிருகத்திற்கும் இருக்கக்கூடிய குணம். என்னுடைய குடும்பத்தை மட்டும் பார்க்கக்கூடிய அந்த சுயநலம் இருக்குது, அது இயற்கையாக வந்து தான் ஆகும். என்னுடைய இந்திரியத்தை நான் சந்தோஷமான நிலையில வெளியாக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு உறவு தேவைப்படுது. அந்த சந்தோஷத்தை நான் அடைகிறதுக்கு எனக்கு பருவம் உண்டாகுது, அது உண்டாகிறதுனால குழந்தை உண்டாகுது, அந்த குழந்தை எண்ணின் மூலமா உண்டாகிறதுனால எனக்கு பாசம் உண்டாகுது, அதை 10 மாசம் சுமந்ததுனால தாய்க்கு பாசம் உண்டாகுது. இந்த பாசம் இயற்கம், இதுக்கு பயான் பண்ண தேவையில்ல. ஒரு தாய் தான் பிள்ளைய வளர்க்கறதுக்கு ஒழுக்கமா வளர்க்கறதுக்கு வேணா பயான் பண்ணலாமே தவிர வளர்க்கறதுக்கு பயான் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. பீமூத்திரத்தை அல்றதுக்கு பயான் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, அது தாய்க்கு தானாவே வந்துடும். எந்த மாமியாவோ அல்லது பெத்த தாயோ உன் மகளுக்கு அப்படியெல்லாம் மலம் வருமா ஜலம் வருமா, அதை நீதாமா கழுவணும், நீதாமா சுத்தம் பண்ணணும், நைட்டானா எந்திரிச்சு பால் கொடுக்கணும்னு எந்த தாயாவது பாடம் நடத்துறாங்களா? தாய்மையினாலே அது தானா வந்துடும், தாய்மையே தானா வந்துடும். இந்த தானா செய்யக்கூடிய தன் பிள்ளைய வளர்க்கறதுக்கான என்னால் என்னை ஆண்மகன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக வேண்டி பிறந்த குழந்தையினால நான் உதவி செய்யறேன். என்னை ஆம்பளைன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, நான் எல்லாத்துக்கும் தகுதியானவன் மெச்சூரானவன் சொல்றதுக்காண்டி எனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, அதுக்காண்டி நான் அவன் மேல பொறுப்பெடுத்து தான் ஆகணும். அது சமூகத்தின் கட்டாயம், அது இயற்கை, அது மரபு சார்ந்த பாசம் தான். ஆனா உண்மையான பாசம் என்ன, உண்மையான நேசம் என்ன? அவருக்கு வெறுப்பானவருக்கு உதவி செய்வார். பெத்த மகளை ஒருத்தன் தப்பா பேசுறான், கொன்றுவோமா இல்லையா? பெத்த மகளை ஒருத்தன் தப்பா பேசுறான், கொன்றுவோமா இல்லையா? தான் உதவி செஞ்ச ஒருத்தன் தப்பா பேசுறான், என்ன மாதிரி ஆகும் அந்த நேரத்துல மனநல? அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுவை பத்தி அவங்க உதவி செய்யக்கூடிய ஒரு அடிமை, ஒரு நபர் என்ன செய்யறாரு, தப்பா சொல்றாரு. யாருடைய மனைவி? நபியுடைய மனைவி, நபியுடைய மனைவி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள். நபிங்கிறத விட ஒரு பெரிய அந்தஸ்து வேற எதுவும் இல்ல, அவங்களுடைய சிறப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா உஹது மலைக்கு விட பயங்கரமானது யாருடைய ஈமான்? அபூபக்கருடைய ஈமான். எனக்கு ஒரு வேளை உயிர் நண்பன் என்பது கிடையாது, அப்படி உயிர் நண்பன் என்று ஒருவனை தேர்ந்தெடுத்துக் கொள்ள அல்லாஹ் அனுமதி கொடுத்தால் நான் அபூபக்கரை ஏற்படுத்தி இருப்பேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படியாப்பட்ட ஒரு மகாம், ஒரு உயர்ந்த அந்தஸ்து, இப்படியாப்பட்ட 2 தனித்துவம். ஒண்ணு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மாமனார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நண்பர், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை. இப்படியாப்பட்ட சிறப்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன செய்யறாங்க, ஒரு போர்ல இருந்து திரும்பி வரக்கூடிய சமயத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு தூங்கிட்டாங்க. அந்த சம்பவங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலட்டாலும் இப்ப இந்த டாபிக் அது தேவையில்ல. ஆனா போயிட்டு வந்ததற்கு பிறகு அது பெரிய அவதூறாக பரப்பப்பட்டது. அந்த கூட்டு வந்த நபரும் ஆண்மை இல்லாதவர், அவருக்கு பெண்ணுடைய சுகம் என்றாலே என்னன்னு தெரியாது, அப்படியாப்பட்ட நபர், ஊருக்கே தெரிய விளக்கம். ஆனா அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான், அதுக்கான வசனங்களை இறக்கிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மாதம் அவருக்காக உபகாரம் செய்து கொண்டிருந்தார். இப்ப இவர் உபகாரத்தை நிறுத்திடுறதுக்கு அடிக்கல. இவ்வளவு உபகாரம் நான் செஞ்சிருக்கேன், உன் குடும்பமே வாழுதுன்னா என் காசுல தான் வாழுது, ஆனா ஏன் பெத்த மகளை ஏன்ட்ட அனுபவிச்சுட்டு நீ கேவலப்படுத்திருக்க, அதனால நான் உன்னைய அடிக்கல, துன்புறுத்தல, எதுவும் பண்ணல, இதோட நம்ம கதைய நம்ம கணக்க முடிச்சுக்குவோம்னு ஒதுங்கலாம்ங்கிற ஒரு எண்ணம் வரும்போதே அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். அவர்கள் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வின் பிரியத்தின் மீது தான் என்ன செய்வாங்க, செலவு செய்வாங்களே தவிர என் பிள்ளைய அவன் தப்பு சொல்லிட்டாங்கிறதுக்காண்டி நிப்பாட்டிட்டா, அப்ப என் பிள்ளைய நல்லா சொல்லியிருந்தா கொடுத்துருப்பியா, அப்ப அந்த யக்கீன் மாறுது, அந்த முஹப்பத் மாறுது. அப்ப அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு 2 மடங்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே 1 மடங்கு கொடுத்தவங்க 2 மடங்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அருமையானவர்களே, இந்த பண்பும் பக்குவமும் இஸ்லாமியர்களுக்கு வராதவரை இஸ்லாம் முஸ்லிம்களிடத்திலே நிலை பெற்று இருக்காது. மாற்றார்கள் இஸ்லாத்தை புரியறதெல்லாம் 2வது பட்சம். முஸ்லிம்கள்ட்ட இஸ்லாம் நிலை பெற்று இருக்கணும்னாலே இந்த பண்புகளை நம்ம உருவாக்கணும். வெறும் பேரளவுல முஸ்லீமா இருக்கிறது, இந்த மொஹல்லா மேல எனக்கு கவலை இல்ல, இந்த மொஹல்லால ஒருத்தன் பட்னியா இருக்கான் அவனை பத்தி எனக்கு பிக்கர் இல்ல, இந்த மொஹல்லால ஒருத்தன் மோசமா இருக்கு அதை பத்தி பிக்கர் இல்ல. மனிதம் என்று சொன்னாலே காலையில எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் தன்னையே தவிர மத்த எல்லாத்தையும் யோசிக்கிறதா மனிதம். அவரு ரோட்ல போகக்கூடிய பிச்சைக்காரனை பார்த்து நமக்கு கவலை வரணும், சட்டை கிழிஞ்சு இருக்கிறத பார்த்து கவலை வரணும். வாய்ப்பு இருந்தா பழைய சட்டை 4-5 சட்டைய 2 வீலர்லயே வச்சுக்கிட்டு தெரியணும்.
ரோட்ல யாராவது ஒருத்தர் முடியாதவர் ஒண்ணும் இல்லாதவர் இருக்காருன்னா, இந்தப்பா எனக்கு யூஸ் ஆகாத சட்டை, உனக்கு அது புது சட்டை தான், நீ போட்டுக்க. செய்யலாமா இல்லையா? அல்லாஹ் அதைத்தான் சொல்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப், ஃபர்ஸ்ட் அறிமுகம் இது வேதம், லா ரைப ஃபீஹ், ரெண்டாவது இந்த வேதத்துக்கு அல்லாஹ் எந்த சந்தேகமும் இல்லை, ஹுதல் லில் முத்தகீன், அது நேர்வழி காட்டும் யாருக்கு? அல்லாஹ்வுடைய அச்சமுடையவர்களுக்கு. வேற எல்லாத்துக்கும் நேர்வழி காட்டாது. அப்துல் காதர்னு பேர் வச்சா நேர்வழி காட்டாது, அம்ஜத் கான் பேர் வச்சா நேர்வழி காட்டாது. யாருக்கு நேர்வழி காட்டும்? ஹுதல் லில் முத்தகீன், தக்வா உடையவர்களுக்கு நேர்வழி காட்டும். அப்புறம் அந்த தக்வா உடையவர்களுக்கு அல்லாவே அடையாளம் சொல்றான். பயப்படுறதுன்னா என்னங்க? நடுங்கி போறதா? அல்லாஹ்னு பேரை கேட்டாலே இப்படி நடுங்கிறதா? பயம்னா எது பயம்? அல்லதீன யுமினூன பில் கைப், அவர்கள் முதல் அவர்களுடைய அடையாளம், அவர்கள் மறைவானதை ஈமான் கொள்வார்கள். சொர்க்கத்தை பார்த்திருக்க மாட்டாங்க, ஆனா சொர்க்கம் இருக்குன்னு நம்புவாங்க. நரகத்தை பார்த்திருக்க மாட்டாங்க, ஆனா நரகத்தை நினைச்சு பயப்படுவாங்க. அல்லாஹுவை பார்த்திருக்க மாட்டாங்க, ஆனா அல்லாஹுவையே நினைச்சு தன்னை அர்ப்பணிக்க தயாராகி விடுவார்கள். தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்ய தயாராகி விடுவார்கள். அவர்கள் தான் அல்லதீன யுமினூன பில் கைப். இரண்டாவது அதனுடைய வெளிப்பாடாக யுகீமுன ஸலாத்த, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். அதுக்கடுத்து ஜகாத்தை கொடுப்பார்கள். அதுக்கடுத்து அல்லாஹ் என்ன சொல்றா? யுகீமுன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் என்ன கொடுத்தோமோ அதிலிருந்து செலவு செய்வார்கள். அருமையானவர்களே, சாதாரண வாக்கியம் இல்லை இந்த வசனம், சாதாரண விஷயம் இல்லை. 1.5 கோடி ரூபாய் இருக்கு அவருக்கு சொத்து, அவருக்கு 5 கோடி ரூபாய் சொத்து இருக்கு, இவருக்கு 10 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அதனால அவர் செலவு செய்யலாம். எனக்கு என்ன, மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், எனக்கு என்ன? அருமையானவர்களே, அப்படி இல்லை. மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் என்ன கொடுத்தோமோ அதிலிருந்து செலவு செய்வார்கள். அறிவு மட்டும்தான் இருக்கு, அறிவை செலவு செய்வாங்க. பணம் என்ன இருக்கு? 10,000 ரூபாயில எவ்வளவு ஒதுக்க முடியும்? அவரால் நினைச்சா ஒதுக்கலாம். 10,000 ரூபாய்க்கு அவரால் நினைச்சு என்ன ஒதுக்க முடியுது? எத்தனை ஜிபி டேட்டா போடலான்னு ஒதுக்க முடியுது. அதை 10,000 ரூபாய்க்குள்ளே ஒதுக்குறாரு அவர். அந்த 10,000 ரூபாய்க்குள்ளே என்னென்னமோ ஒதுக்குறாரு. ஊருக்கு போறதுக்கு ஒதுக்குறாரு, கல்யாண காட்சிக்கு போறதுக்கு ஒதுக்குறாரு, சொந்த பந்தங்களை பார்த்துட்டு வர்றதுக்கு ஒதுக்குறாரு, கொடைக்கானல் போறதுக்கு ஒதுக்குறாரு. அவருக்கு என்ன கொடுத்திருக்கோ அதுல இருந்து ஒதுக்கக்கூடிய அறிவு அவருக்கு இருக்கு. என்ன அல்லாஹ் அவர் சம்பாதிக்கிறாரோ அதுல இருந்து செலவு செய்யக்கூடிய அறிவு பரிபூர்ணமா கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு ஆளுக்கும். அதனால 10,000 ரூபாய் உள்ளவரும் பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா வாழ்றவரும் இருக்காரு, 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவரும் சந்தோஷமா வாழ்றாரு, 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவரும் சந்தோஷமா வாழ்றாரு. அதே அவரும் பிள்ளைய பெக்கிறாரு, இவரும் பிள்ளைய பெக்கிறாரு, ஏதாவது வித்தியாசம் இருக்கா? பொருளாதாரத்தினால பிள்ளைய பெக்கிறதுல வித்தியாசம் இருக்கா? அவருக்கு 10 கோடி ரூபாய் சொத்து இருக்கு, அவருக்கு 3 பிள்ளை பெக்கலாம். எனக்கு என்ன 10,000 ரூபாய் சம்பளம்? எனக்கு தான் இப்ப 6 பிள்ளை இருக்கு. எனக்கு தான் 6 பிள்ளை இருக்கு. நல்ல பணக்காரர்லாம் 2 பிள்ளை 3 பிள்ளையோட நிப்பாட்டிடுறாங்க, 1 பிள்ளையோட நிப்பாட்டிடுறாங்க. அப்ப இது அதிசயம் இல்லை, எது அது அவருக்கு வித்தியாசம் இல்லாம இருக்கு. குழந்தையும் அவர் என்ன செய்யறாரு இத. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த அறிவை கொடுத்திருக்கான். என்ன கொடுத்திருக்கோமோ அதுல இருந்து குடும்பத்தை ஓட்டுற அறிவையும் கொடுத்திருக்கான். என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதுல இருந்து தன்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கக்கூடியவரையும் கொடுத்திருக்கான். அதே போல அல்லாஹ் என்ன கொடுத்தோனா அதுல இருந்து செலவு செய்யக்கூடிய பக்குவத்தை நம்ம உருவாக்காத வரைக்கும் நம்மள்ட்ட தீன் என்ன இருக்காதுங்க, காயமாகாது. அல்லாஹ் பாதுகாக்கும். அந்த சேவை செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை வராம நான் முஸ்லீமா இருக்கிறேன்னா நீங்க சந்தேகப்படணும். என்னால இந்த உலக ஜீவராசிகளுக்கு, இந்த மற்ற மக்களுக்கு என்னால் உதவி செய்யக்கூடிய எண்ணமே என்னுடைய உள்ளத்தில் தோன்றவில்லை என்று சொன்னால் நான் முஸ்லீமாக இருக்கிறேனா என்ற சந்தேகம் கட்டாயம் வந்துடணும். ஏன்னா எப்பொழுது ஒரு அடியான் தன்னுடைய தன்னுடைய சகோதரனின் உதவியிலே இருக்கிறானோ, அல்லாஹ் அவனுடைய உதவியிலே இருக்கிறான். பாருங்க, தனக்கு துவா செய்யும் போது கூட மலக்குமார்கள் ஆமீன் சொல்ல தயாராகல. ஒரு அடியான் பிறருக்காக வேண்டி துவா செய்ய கையேந்தினால் மலக்குமார்கள் அந்த நலவு இவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆமீன் சொல்கிறார்கள். எப்படியாப்பட்ட பாக்கியம்! எனக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும்னா, யா அல்லாஹ் அவன் ரொம்ப சிரமப்படுறேன், அவனுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுன்னு கேட்டோம்னா நமக்கு கிடைச்சிடும். ஆனா அதுக்காண்டி கேட்கக்கூடாது. எனக்கு என்ன தேவையோ அதை நான் பிறருக்காக வேண்டி கேட்க, இது பண்பு. அது எப்ப அது வரும்? சும்மா ஒருத்தருக்கு 1 லட்சம் ரூபான்னு வராது, சும்மா அவருக்கு தேவைன்னு வராது. தான் வீட்டுல பக்கத்துல ஒருத்தர் முடியாம இருக்காரு, என்னால காசு கொடுக்க முடியல, ஆப்பிள் கொடுக்க முடியல, என்னால கடைசி பட்சம் யா அல்லாஹ் அவருக்கு ஷிஃபாவை கொடு, இது கேட்கலாமா இல்லையா? இதுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? யா அல்லாஹ் அவருக்கு என்ன செய்ய? ஷிஃபாவை கொடு, யா அல்லாஹ் அவரை நிம்மதியாவை. அருமையானவர்களே, நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நிம்மதியா இருக்கிறத பாக்குற அந்த போதை இருக்கே,
உலகத்துல வேற எந்த எந்த மதுவுக்கும் அந்த சிறப்பு இல்லை. உள்ளதிலேயே ஹலாலான போதை எதுன்னு சொன்னா பிறரை சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறதுதான். இதுதான் உண்மையிலே ஹலாலான வரவேற்கக்கூடிய போதை. இந்த போதை ஒருத்தனுக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்நாள் ஃபுல்லா விடவே மாட்டான். எப்படி வாழ்நாள் ஃபுல்லா சில போதை பழக்கங்களை பழகின விட முடியாதோ, எத்தனை கவுன்சிலிங் போனாலும் விட முடியாதோ, அது மாதிரி இந்த போதை இருக்குதே, பிறருக்காக வேண்டி உதவி செய்து பிறருடைய சந்தோஷத்தை பார்த்து அகமகிழக்கூடிய அந்த போதை இருக்குதே, இதுதான் உண்மையிலேயே விடவே முடியாது. இதை ரசிச்சுட்டா ஒருத்தர் வாழ்றதை பார்க்கறது உள்ள சந்தோஷம் இருக்கு. நீங்க ஒரு பழைய சட்டை உங்களுக்கு அது தேவைப்படாது, ரோட்ல கிழிஞ்ச துணியோட இருப்பான், அவன்கிட்ட அந்த சட்டையை கொண்டு போய் கொடுத்து நீ ஒரு தடவை போட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லி அவன் போட்டுட்டு அதை ரசிச்சு பார்ப்பான் பாருங்க, அப்போ ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, கண்ணில் கண்ணீர் வரும் பாருங்க. இதுதான் உண்மையான போதை, இதுதான் உண்மையான போதை, இதுதான் உண்மையான கிறக்கம். அப்ப இப்படியாப்பட்ட ஒரு பண்பு வரணும் அப்படிங்கிறத விட இது எல்லாமே செய்யக்கூடியது தான். வீட்டுக்கு முசாஃபிர் வராங்க, நம்ம செலவு செய்கிறோம், செய்யாமல் இல்லை, மாஷா அல்லா, இதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்குதான். ஆனால் இது ஒரு கோர்வை செய்யப்படும், இது ஒரு வழிகாட்டுதலின் அடிப்படையில் இருக்கணும். அப்போ தான் இது நிரந்தரமாக செய்ய முடியும். இன்னைக்கு நான் சட்டையை எடுத்து கொடுத்துருவேன், இன்னைக்கு நான் வீட்டில் இருக்க சோறாக்கி கொடுத்துருவேன். ஆனால் இது தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்குன்னு ஒரு தலைமை இடம் தேவைப்படுது. முஸ்லீம்களுடைய தலைமையகம் எதுங்க? மஸ்ஜித். முஸ்லீம்களுடைய தலைமையகம் மஸ்ஜித். சாலையூருடைய தலைமையகம் மஸ்ஜித். சாலையூர் முஸ்லீம்களுக்கு தலைமையகம் சாலையூர் மஸ்ஜித். இப்போ இப்படியாப்பட்ட கட்டமைப்பு நமக்கு இருக்குது. அல்லாஹ் தாலா என்ன செஞ்சிருக்கான்? உருவாக்கியிருக்கான். வேற எந்த சமூகத்துக்குமே கிடையாது. இருக்கு, அவங்களுடைய வணக்கஸ்தலங்கள் இருக்கு. ஆனா அந்த வணக்கஸ்தலங்கள்ல உட்கார்ந்தெல்லாம் பேச மாட்டாங்க, உட்கார்ந்தெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா பார்க்க மாட்டாங்க. ஆனா வார வாரம் வெள்ளிக்கிழமை ஜும்மால எல்லாரும் வந்தே ஆகணுங்கிற அந்த கட்டாயமே நம்ம பக்கத்துல நிக்கிறவரு சந்தோஷமா இருக்காரான்னு உணர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு தான். ஜும்மானா என்னங்க, எல்லாம் சேர்ந்து 2 ரக்காயத் தொழுகிறது அதிசயமா? அது இல்லையே. எப்போதும் தொழுகைதான் இன்னைக்கு தொழுக போறோம். மேற்கொண்டு என்னன்னா 4 ரக்காயத்தை 2 ரக்காயத்தை தொழுகிறோம். ஜும்மால என்னங்க செய்யறான்? ஏன் 4 ரக்காயத்து 2 ரக்காயத்து ஆயிடுச்சுன்னா மிச்சம் 2 ரக்காயத்து நேரத்தை என் சகோதரனை பத்தி நான் சந்திக்கணும். என் சகோதரனை பத்தி என் பக்கத்துல நிக்கிறாரு, ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தாரு, குணமாயி வந்துட்டாரா? நேத்து இங்க வந்தவர் இன்னைக்கு இல்லையே, என்ன ஆச்சு? அவர் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சாரே, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரா? நம்ம ஊர்ல மாப்பிள்ளை இருக்கா? அல்லது அவருடைய அந்த பொண்ணை கரையேற்றணுமே, என்ன செய்யலாம்? யார் யார் வீட்டுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத கலந்து ஆலோசனை செஞ்சு இந்த இடத்துல இருந்து உதவி செய்யக்கூடிய இடத்துல. அதனாலதான் ஜும்மால நீங்க பாருங்க, புகாரியை எடுத்துக்கங்க, திருமிதை எடுத்துக்கங்க, எந்த ஹதீஸ் கிதாபை வேணாலும் எடுத்து பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவிற்கு பிறகு என்ன சேவைகள் செய்தார்கள்னு. அந்த டயத்துலதான் சஹாபாக்கள்லாம் கூட்டு போவாங்க. நான் 4 பேர் என் வீட்டுல சாப்பாடு, இங்கிட்ட ஒருத்தர் கூட்டு போவார் 10 பேருக்கு சாப்பாடு. அந்த ஜும்மாலதான் நல்ல சாப்பாடு இருக்கும், எல்லாம் அத்தர் பூசிருப்பாங்க. தன்னுடைய வறுமை நிலையை மறைக்கணுங்கிறதுடைய ஒரு இடத்துல அவங்கள உருவாக்குவாங்க, உண்டாக்குவாங்க. எல்லாரும் யார் வீட்லயும் சிரமம் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தை அங்க உள்ள மக்களுக்கு உண்டாக்குனாங்க. தன்னைய மறந்து தான் வீட்டுல 2 பேரை போகும், 3 பேரை போகும், ஆனா அடுப்பு எரியாது, அஸ்வதான். 2 கருப்பு பொருட்கள் தான் எங்களுடைய உணவு. ஒரு கருப்பு என்னன்னா தண்ணி, ஒரு கருப்பு என்னன்னா பெருச்சம்பளம். இது 2 தவிர எங்களுக்கு என்ன இல்லை, வேற எதுவுமே இல்லை அப்படின்னு இல்ல. நபி அந்த வெள்ளிக்கிழமையில எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய அந்த பக்குவத்தை சஹாபாக்களுடைய உள்ளத்துல விதைச்சாங்க, புரிய வச்சாங்க. இஸ்லாத்துக்கு 2 வழிகாட்டுதலும் இருக்கு. அதாவது உமர் ரலியல்லாஹு அடிமை போட்ட ஆடையை அணிஞ்சிருந்தாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் தாம் போட்ட ஆடையை அடிமைக்கு கொடுத்தாங்க. 2க்குமே வழிகாட்டுதல் இருக்கு. நீங்க கொஞ்சம் ஆழமா இதை புரிஞ்சா தெரியும். உமர் ரலியல்லாஹுக்கு எளிமைதான் பிடிக்கும், 27 ஒட்டு தான் பிடிக்கும். இந்த 27 ஒட்டு போடக்கூடிய நபர் யாரா இருப்பாருன்னா அடிமையா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் நல்ல ஆடைகள் இருக்காது, கந்தல் ஆடைகள் இருக்கு. அப்ப அடிமை போடக்கூடிய கந்தல் ஆடையை உமர் ரலியல்லாஹு அணிந்தார்கள். இதுவும் இஸ்லாம். தான் போட்ட விலையுயர்ந்த ஆடையை தன்னுடைய அடிமைகளுக்கும் கொடுத்து அழகு பார்த்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். இதுவும் இஸ்லாம். என்னால அவங்க பொசிஷனுக்கு வர முடியலன்னு சொன்னா என் பொசிஷனுக்கு என்ன செஞ்சிடணும்? அவங்கள கொண்டு வந்துடணும். 2மே இஸ்லாம் தான். ஒன்னு அவங்க பொசிஷனுக்கு நான் போகணும், அல்லது என் பொசிஷனுக்கு அவங்க வந்துடணும். இது 2 இல்லாம இஸ்லாம் இல்லை. இது இல்லாம அவங்கள அவங்க பொசிஷன்லயே வச்சு நான் என் பொசிஷன்லயே இருக்குது இஸ்லாம் இல்லை.
அப்ப இப்படியாப்பட்ட ஒரு மாகுல உண்டாக்கணும்னா அது மஸ்ஜிதுடைய அடிப்படையில இருந்து தான் உண்டாக்க முடியும். அது மஸ்ஜிதுகள்ல இருந்து தான் சிந்திக்க முடியும். மஸ்ஜிதுகள்ல இருந்து தான் அதை கொடுக்க முடியும். மஸ்ஜிதை பிரதானமா வச்சுதான் அதை கொடுக்க முடியும். மஸ்ஜிதின் தலைவர் தான் மக்களின் தலைவர். இந்த மொஹல்லால எல்லாருமே தேர்ந்து, எல்லாருமே உணர்ந்து, எல்லாருமே ஆசுவாசப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் என்னங்க மக்களின் தலைவர். அவருடைய அவரு நினைக்கணும், நான் இங்க தலைவரா இருக்கிற டயத்துல ஒரு பெண்ணு வறுமையின் காரணமாக மாற்று மத சகோதரனை திருமணம் செய்து செல்கிறது என்று சொன்னால் தலைவராகிய என்ன அல்லாஹ் தஆலா கண்டிப்பான், மிக கடுமையாக கண்டிப்பான், மிக கடுமையாக. அவருக்கு இந்த தலைவர் போஸ்ட்ல ஏண்டா இருந்தோம், ஏண்டா இதுக்காக வேண்டி வந்தோன்னு சொல்லி முழு வேதனைப்படக்கூடிய ஒரு காலம் எங்க இருக்கும்னா கியாமத்துல தான் இருக்கும். கபர்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும். மற்ற எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா மிக மிக லேசா சொர்க்கத்தை கொடுத்துருவான். மிக லேசா. வாழ்நாள் ஃபுல்லா விபச்சாரம் செஞ்சிருப்பா, வாழ்நாள் ஃபுல்லா விபச்சாரம் செஞ்சிருப்பா. ஆனா ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்ததுனால அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், சொர்க்கத்தை கொடுத்துருவான். ஆனா வாழ்நாள் ஃபுல்லா அவர் என்ன செஞ்சிருப்பாரு, இபாதத் செஞ்சிருப்பாரு, பள்ளிவாசலுக்கு தலைவராக இருப்பாரு, அல்லாஹ் தஆலா பிடிச்சிருவான். வாழ்நாள் ஃபுல்லா இபாதத் செஞ்சிருப்பாரு, ஆனா பள்ளிக்கு தலைவராயிருவார். இந்த பள்ளிக்கு தலைவர் ஆகிறதுனால அங்க மது அருந்தக்கூடிய நபருடைய அந்த துர்நாற்றம் எங்க வீசும், இவருடைய கபர்ல வீசும். இந்த மொஹல்லால செய்யக்கூடிய விபச்சாரத்துடைய துர்நாற்றம் தலைவருடைய கபர்ல வீசும். இங்க ஒரு பெண் இஸ்லாத்தை விட்டு வறுமையின் காரணமாக வெளியே போனான்னா அது தலைவர்கிட்ட வீசும். ஆனா இவர் தலைவர் ஆனதுனால, இந்த மஸ்ஜிதுல நிர்வாகி ஆனதுனால, இந்த பரக்கத்தினால அந்த ஒரு குடும்பம் செழிப்பாகுதுன்னா அதனுடைய வாசனையும் கபர்ல வீசும். ரெண்டுமே இருக்குதுல. இதனால இந்த மொஹல்லா செழிப்பானுச்சுன்னா அருமையானவர்களே, இது சாதாரண விஷயம் இல்லை. அப்ப மஸ்ஜிதை அடிப்படையாக கொண்டு, மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தை அடிப்படையாக கொண்டு, மஸ்ஜிதை புரிஞ்சு அந்த வேலையை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா மாஷா அல்லாஹ் இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள். இந்த சம்பவங்கள்லாம் நடந்து முடிஞ்ச ஒரு 3 வருஷத்துலதான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குறான். அநேகமா 3 வருஷம் இருக்கு. என்ன இறக்குறான்? இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ். நம்ம எல்லாம் ஓதுற வசனம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டால், வல் ஃபத்ஹ, வெற்றி வந்து விட்டால், வரஐத்தன் நாஸ, நீங்கள் மக்களை பார்ப்பீர்கள். எப்படி பார்ப்பீங்க? யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்குள் வருவதை பார்ப்பீர்கள். இந்த நஸ்ரும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் எப்ப உண்டாகும்? மஸ்ஜிதுல இருந்து சேவை நடக்கும் போதுதான் உண்டாகும். மஸ்ஜிதுல இருந்து பிற உயிர்கள் பலனடையும் போதுதான் உண்டாகும். எதுவரைக்கும் ஒரு மஸ்ஜிதுக்கு ரூஹ இருக்குன்னு சொன்னா அந்த மஸ்ஜிதுல 4 விஷயங்கள் அடிப்படையாக இருக்கணும். ஒன்னு அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த பணி, இரண்டாவது அல்லாஹ்வுடைய வேதங்களையும் அல்லாஹ்வுடைய ஞானங்களையும் படித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பணி, மூணாவது படைப்பினங்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து படைப்பினங்களுக்கும் உதவி செய்யக்கூடிய பணி. என்னுடைய ஜிப்பாவை நான் மடிச்சு வைக்கக்கூடிய சமயத்துல கூட நான் யோசிக்கணும், யா அல்லாஹ் நான் இது மேல எனக்கு என்ன ஹக்கு இருக்கோ அதை நான் நிறைவேற்றுறேன். ஒரு ஜிப்பாவை அயன் பண்ணி போடும் போது கூட நான் என்ன நினைக்கணும், இதுக்கு என்ன எனக்கு கடமையோ அதை நான் நிறைவேற்றுறேன். என் மனைவிக்கு நான் ரிஸ்க் அளித்தாலும் இதுக்கு எனக்கு என்ன கடமையோ அதுக்காண்டி நான் செய்றேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்றேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை அதை உண்டாக்கி மஸ்ஜிதுல இருந்து நம்ம செய்யும் பொழுது மாஷா அல்லாஹ் இன்னும் குறுகிய காலத்துல மிகப்பெரிய கௌம் இஸ்லாத்தை நோக்கி வரும். மிகப்பெரிய கௌம் இஸ்லாத்தை நோக்கி வரும். இப்ப கார்ல வரும்போது சபரிமாலாங்கிற ஒரு பெண்மணி பயான் பேசுறதை கேட்டுக்கிட்டே வந்தோம். அது சொன்ன ஒரு விஷயம், தாயின் அன்பை விட நான் முஸ்லிம் பெண்களிடத்தில் அன்பை அதிகமாக பெற்றேன். இப்ப என்னன்னா அவங்கள்ட்ட இஸ்லாம் வெளிப்பட்டிருக்கு, அதான் அர்த்தம். சபரிமாலாட்ட ஒரு முஸ்லிம் பெண்மணியுடைய இஸ்லாம் வெளிப்பட்டிருக்கு. முஸ்லிம் பேருடைய ஒரு பெண்மணி, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இஸ்லாம் என்ன, அந்த பண்பு, அந்த பண்பு எப்படி அவங்களுடைய உள்ளத்துல மாற்றம் ஏற்படுத்தி நீங்க கூட அந்த வீடியோ வாய்ப்பு இருந்தா கேட்டு பாருங்க. அதுல அவங்க சொன்ன அந்த வார்த்தை என்னன்னா, என்னுடைய பெற்ற தாயை விட அதிகமான ஒரு அன்பை நான் என்ன செஞ்சேன், அவங்கள்ட்ட இருந்து பெற்றேன். அப்ப இந்த அன்பு தான் அவங்களை என்ன செஞ்சிருக்குங்க, அவங்க கல்வியாளர், சின்ன வயசுல இருந்து படிச்சிருக்காங்க, பல புத்தகங்களை புரட்டிருக்காங்க. ஆனா இஸ்லாத்தின் பக்கம் ஒரு ஈர்ப்பு வரல. திடீர்னு ஒரு பெண்மணி என்ன செய்து அவங்க மேல இறக்கப்பட்டு அவங்களுடைய சிரமத்துக்கு ஒரு உதவி செய்யுது.
அது உதவி செஞ்சதுக்கு அப்புறம் அந்த புள்ள அந்த அம்மா அந்த சபரிமலாட்ட என்ன சொல்லியிருக்காங்க, இன்னமா நுத்தேமுக்கும் லி வஜ்ஹில்லா, நாங்கள் உணவளிப்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய முகத்திற்காக. லி வஜ்ஹில்லானா வஜ்ஹ்னா முகம், அல்லாஹ்வுடைய முகத்துக்காண்டிதான் நான் என்ன செய்றேன், உணவளிக்கிறேன். அந்த வார்த்தையை என்னால சகிச்சுக்க முடியல, தாங்கிக்க முடியல. இப்படியாப்பட்ட ஒரு எண்ணம், இப்படியாப்பட்ட ஒரு உணர்வு எப்படி ஒரு பெண்மணிக்கு சாத்தியமானது? இப்படியாப்பட்ட காதல் எப்படி சாத்தியமானது? அது சாத்தியமாகிறது என்று சொன்னால் அல்லாஹ்விற்காக இந்த பிரியம் சாத்தியமாகிறது என்று சொன்னால் அல்லாஹ் என்று ஒன்று இருப்பதும் சாத்தியம். அந்த அல்லாஹ் நம்மை படைத்ததும் சாத்தியம். அல்லாஹ் நமக்கு கொடுத்த சொர்க்கமும் சாத்தியம். அல்லாஹ் நம்மை தண்டிக்க படைத்த நரகமும் சாத்தியம். இதை உணர்ந்தேன், சொன்னேன் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்படி கூட்டம் கூட்டமா வரணும்னா இதுதான் நடக்கும். இது இல்லைன்னு சொன்னா நம்மள கூட்டம் கூட்டமா அனுப்பிச்சிடும் இந்த இந்தியா. அருமையானவர்களே, இஸ்லாத்தோடு நம்முடைய தொடர்பு, இந்த குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு எப்படி இருக்கிறதோ இந்தியாவுடைய தொடர்பும் அப்படித்தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த குர்ஆனை, இந்த இல்மை, இந்த ஹதீஸ, இந்த பணியை நான் எங்க வச்சிருக்கேன், என் தலைக்கு மேல வச்சிருக்கேன்னு சொன்னா இந்த இந்தியா முஸ்லிம்களை தலைக்கு மேல வச்சிருக்கும். நான் இதை நெஞ்சில சுமந்தேன்னு சொன்னா இந்த இந்தியா என்னை நெஞ்சில சுமக்கும். நான் அதை ஓரமா வச்சிருந்தேன்னா முஸ்லீம ஓரமா வைக்க இந்த உலகம் தயாராகும். இது எனக்கு பாரமா தெரிஞ்சிச்சுன்னா முஸ்லிம்கள் இந்தியாவுக்கு பாரமாக தெரிவார்கள். இந்த குர்ஆனோடு முஸ்லிமுடைய நடவடிக்கை தான் மற்றவர்கள் முஸ்லிம்களோடு நடக்கக்கூடிய நடவடிக்கை. மற்றவங்க நம்மெல்லாம் அடிக்கிறாங்க மிதிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னு சொன்னா நம்ம குர்ஆனை அடிக்கிறோம் மிதிக்கிறோங்கிறத உணர்ந்துக்கணும். அதுதான் அதனுடைய அல்லாஹ் அதைத்தான் நமக்கு புரிய வைக்கிறான். நமக்கு புரிய வைக்கிறான் என்ன, ஒரு பந்து வேகமா கைக்கு வருதுன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், வேகமா அடிச்சிருக்கோம், அதானே அர்த்தம். ஒரு பந்து வேகமா கைக்கு வர்றதை மட்டும் கோபமா பார்க்க கூடாது. நம்ம வேகமா எரிஞ்சிருக்கா, அது வேகமா வருது. நான் குர்ஆனோடு இப்படி நடந்துகிட்டேன், அதனால மக்கள் அப்படி நடந்துகிட்டாங்க. ஆனா குர்ஆனோடு நான் உணர்ந்து அதை சுவாசித்து, குர்ஆனை சுவாசிக்கிறதுனா என்னங்க, காத்து இல்லாம வாழ முடியாது. அது மாதிரி குர்ஆனை சுவாசிக்காம வாழ முடியாது. அப்படிங்கிற அதான் சுவாசம். குர்ஆனை சுவாசிப்பது, குர்ஆனை வாசிப்பது இல்லை, சுவாசிக்கணும். இந்த இல்ம வாசிக்க கூடாது, சுவாசிக்கணும். இந்த சுவாசிக்கக்கூடிய தன்மை நமக்கு வந்து விட்டால் அருமையானவர்களே, பல மக்கள் நம்மை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. களிமா சொல்றதுக்கு மக்கள் கூட்டம் கூட்டாம மஸ்ஜிதுல இருந்து களிமா சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம வாய் வலிச்சிரும். அப்படி ஒரு காலம் வரும். இந்த சேவைகள் பரவலா இருக்கணும், பரவலா இருக்கணும், எல்லா மக்களின் மீது இருக்கணும். ஜாதி மத சேவையெல்லாம் இது. நம்ம முஸ்லீம் அப்படின்னு இல்லை, செய்யணும் மாஷா அல்லாஹ். ஆனா சேவைண்டாலே எல்லாத்துக்கும் தான். எப்படி ஒருத்தர் வந்தார்ல இஸ்லாத்துக்கு, ஒரு சிறுநீர் கழிச்சவருக்கு செஞ்ச சேவை 300 குடும்பத்தை கொண்டு வந்துச்சா இல்லையா? அந்த மாதிரி இந்த மஸ்ஜிதுல இருந்து அந்த பரவலான சேவைகள் அனைத்து சமூகத்தினருக்கும். அதான் நம்ம எம்எஸ்கே சேதுவிராம் ஆஜியவரோட இணைஞ்ச ஒரு அடிப்படை காரணம் என்னன்னா, அனைத்து மதத்தினருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை. அதான் இஸ்லாம். ஏன்னா இஸ்லாம்ங்கிறது ஒரு வட்டத்திற்குள் கொண்டு வர முடியாத ஒரு கட்டமைப்பு. இன்று வரைக்கும், இந்த வினாடி வரைக்கும் முஸ்லிம்களை எதிரியாகவே நினைத்து பல கோடி முஸ்லிம்களை கொலை செய்த ஒருவன், பல கோடி பேரை நாசப்படுத்தியவன், பல கோடி நபர்களுடைய வீடை இழக்க செய்தவன், பல பேரை சூறையாடியவன், பல பெண்களுடைய கருவை நாசப்படுத்தியவன், பல குழந்தைகளை கருவிலேயே அழித்தவன், வயிற்றிலே இருக்கும் போதே கொலை செய்து அழித்தவன், உலகத்தில் உள்ள எல்லா அநியாயங்களுக்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய ஒருவன் இந்த வினாடி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டா பரிசுத்தவனாயிரலாம். நாம் எல்லாம் அவனுடைய நன்மைக்கு ஈடாக ஆக முடியாது. இப்ப அவன் களிமா சொல்றான், மௌத்தா போறான், எனக்கும் ரூஹ் போகுது. அருமையானவர்களே, அவன் அல்லாஹ்விடத்திலே சல்யூட் அடிச்சுட்டு சொர்க்கத்துக்குள்ள போயிடுவான். நான் இத்தனை வருஷமா முஸ்லிமா இருந்து நான் செஞ்ச பாவத்துக்கும் பதில் சொல்லணும், நான் விட்ட தொழுகைக்கும் பதில் சொல்லணும், என்னால கெட்ட மக்களுக்கும் பதில் சொல்லணும். நான் என்னால கெட்ட மக்கள்னா ஒருத்தர் கெடுதி செய்யாம கெடுதி செய்யறது ஒண்ணு இருக்கு, கெடுதி செய்யாம ஒண்ணு இருக்கு, நன்மை செய்யாம இருக்கிறதுனால கெட்டு போனது இருக்கு. 3 வகை இருக்கு. ஒண்ணு நானா கெடுத்தது, நானா கெடுக்கல, நல்லதும் செய்யல, அதனால அவங்க கெட்டு போயிட்டாங்க, அப்படி இருக்கு. இது நான் கெடுத்ததுக்கு சமம். என் பேச்சு கொஞ்சம் இதா இருக்கு, வேகமா இருக்கு, புரிய டக்குன்னு
நான் எந்த சேவையை செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருந்து நான் செய்யாம அதனால அவங்க கெட்டு போனாங்கன்னா அதுக்கு பொறுப்புதாரி நான் தான் அவங்கள கெடுத்தேன். நான் ஒன்றும் செய்யலையே அப்படி சொல்லவே முடியாது. எனக்கு சக்தி இருக்கு, எனக்கு வாய்ப்பு இருக்கு, என்னால சொல்ல முடியுது, என்னால இது பண்ண முடியுது, எனக்கு அதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. என் மச்சான்ட்ட நான் சொன்னா அவருக்கு அரிசி வாங்கி கொடுத்துருவாரு, என் மாப்பிள்ளைகிட்ட சொன்னா அவருக்கு பருப்பு வாங்கி கொடுத்துருவாரு, என் நண்பன்கிட்ட சொன்னா அவனுக்கான மருத்துவ உதவி செஞ்சிருவேன், என் ஃப்ரெண்டு டாக்டர்கிட்ட சொன்னா சும்மா ஆபரேஷன் பண்ணிடுவேன். இது எல்லாமே எனக்கான சந்தர்ப்பங்கள்லாம் இருந்துமே கூட அது எதையுமே நான் பயன்படுத்தாம அவர் கெட்டொழிஞ்சு போயிட்டாருன்னா அவர் கெட்டொழிஞ்சு போனதுக்கு முழு காரணமும் நான் தான். அவர் நாசமா போனதுக்கு முழு காரணமும் நான் தான். அவர் மோசமடைந்ததுக்கு முழு காரணமும் நான் தான். அருமையானவர்களே, இந்த எண்ணம் தான் மூமின், இதுதான் ஈமான். இந்த ஈமான் ஒவ்வொருத்தருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை பார்க்குற மக்கள் முதல்ல நீங்க தான் எம்எல்ஏவா இருக்கணும்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு நீங்க எம்பி ஆயிருங்க, வேற வழி இல்லை. நாங்கெல்லாம் உசுரோட வாழணும்னா அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட வார்த்தை அது. இதுக்கு மேல யாராவது நாட்டை கொண்டு வந்தானா அடிச்சு பத்தி விடுங்க. இதுக்கு மேல யாராவது, ஏன்னா இதுக்கே நான் அல்லாட்ட என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. பாருங்க எப்படியாப்பட்ட எந்த ஒரு மன்னராவது இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? ஒவ்வொரு அரசனும் இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று குக்கரித்து கொண்டு செத்து போனவன் தானே இந்த உலகத்தில் அதிகம். இந்த உலகத்தை எல்லாம் என்னுடைய காலடியில் கொண்டு வர வேண்டும் என்று கங்கணம் கட்டி வாழ்ந்தவர்கள் தானே அதிகம். அலெக்சாண்டராக இருக்கட்டும், அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கட்டும், எல்லோருக்கும் என்ன ஆவல் இருக்கும்? இந்த உலகத்தை எல்லாம் என்னுடைய காலடியிலே கொண்டு வர வேண்டும். ஆனால் ஒரே ஒரு ஜனாதிபதி, உலகில் 1/3 பகுதியை ஆழ்ந்த அந்த ஜனாதிபதி எல்லாரையும் கூப்பிட்டு மசூரா சொல்றாரு, இதுக்கப்புறம் யாராவது என்னுடைய நாடுகளை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று வந்தால் அனுமதிக்காதீர்கள். எப்படி? இதுக்கு மேல அந்த வார்த்தை சொல்லலன்னா முழு உலகமும் இஸ்லாத்துக்குள்ள இது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு கீழே வந்திருக்கும். ஆனா அவங்க பயந்துட்டாங்க. ஏன்னா இந்த மக்களுக்கெல்லாம் நன்மை செய்யணுமா இல்லையா? இவங்களை பத்தி நான் அல்லாட்ட பதில் சொல்லணுமா இல்லையா? என்னுடைய ஆளுமைக்கு உட்பட்டவர்களுடைய நல்லது கெட்டதுக்கு நான் அல்லாட்ட பதில் சொல்லணுமா இல்லையா? மேற்கொண்டு நான் பொறுப்பெடுத்து என்னுடைய சக்திக்கு நான் செய்ய முடியாம நான் அநியாயம் செஞ்சுட்டேன்னா என்ன பண்றது, அக்கிரமம் செஞ்சுட்டேன்னா நான் என்ன பண்றது அப்படிங்கிற அந்த பயம். இந்த பயம்தான் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்ப்பு வந்துச்சு. பாபர் இஸ்லாத்துக்குள்ள வந்ததுக்கு என்னங்க காரணம்? ஒரு உயர் குலத்தவர் தாழ்ந்த பெண்மணியின் மீது தன்னுடைய கருப்பை சூறையாடக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சு. அந்த பெண்மணி தன்னுடைய கருப்பை பாதுகாக்கணும், என்ன செய்யல, ஒரு புறால எழுதி அனுப்பிச்சு விட்டுச்சு. அது ஆப்கானிஸ்தானுக்கு போணுச்சு. பாபருடைய கைக்கு அது யதார்த்தமா கிடைக்குது, என்னுடைய கருப்பு ஆபத்துல இருக்கு, என்னைய காப்பாத்துறதுக்கு வாங்கன்னு சொல்லி. அப்ப வந்தது தானே இஸ்லாத்துக்குள்ள. இஸ்லாம் என்ன செஞ்சிச்சு? இதுதான். வேற அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? முஸ்லீம் வந்தா காப்பாத்திடுவான், முஸ்லீம்களுடைய கடையில நியாயமான சரக்கு கிடைக்கும், முஸ்லீம் பொய் சொல்ல மாட்டான், என் மகளை நான் பாய் வீட்டில் விட்டுட்டு போவேங்க. அந்த காலத்துலலாம் சொல்லியிருக்காங்க, என் வயசுக்கு வந்த பிள்ளைய நான் பாய் வீட்டில் விட்டுட்டு போவேன், சொக்க தங்கமா பாதுகாத்து அடுத்த நாள் என்ன செய்வா, ஊருக்கு போகும்போது வயசுக்கு வந்த பிள்ளைய கூட தைரியமா நம்ம வீட்டில் பல ஆண்கள் இருந்தாலுமே விட்டுட்டு போகக்கூடிய அந்த பண்பும் அந்த துணிவும் மாற்றார்களுக்கு இருந்தது. காரணம் முஸ்லிம்களுடைய ஒழுக்கம் அப்படி இருந்தது, முஸ்லிம்களுடைய நடவடிக்கை அப்படி இருந்தது. சாப்பாடுல பாய் வீட்டில் போய் குழம்பு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. பாய் வீட்டில் போய் குழம்பு வாங்கிட்டு வா, குழம்பாக்க நம்ம அம்மா அதேமா போய் சொல்லிட்டு வா, இது இப்படி ஆகணுங்க. அப்புறம் நாளைக்கு களிமா சொல்லி கொடுத்தா வந்துருமா வராதா? இந்த ஒரு நிலைமையை நம்ம எல்லாத்துக்கும் உண்டாக்கிட்டோம்னா நாளைக்கு அதுக்கிட்ட வாமா களிமா சொல்லுமா, இல்லைன்னா அழிஞ்சு போயிடுவோமா, இந்த உலகத்துல நான் உனக்கு உதவி செஞ்சுட்டேன், கபருக்கு பின்னாடி நான் செய்ய முடியாது, நீ அல்லாஹ் புரியாம மௌத்தாயிட்டேன்னா என்ன செய்யறது சொன்னா அது உடனே ஆஹா இதனாலதாம்மா நான் நல்லவனா இருக்கேன், நீ நல்லவனாகணும்னா இதாம்மா வழி சொன்னா அழகா வந்துருவான். அழகா வந்துகிட்டே இருக்காங்க மாஷால். அது எல்லாத்தையும் நான் என்னுடைய கையிலேயே கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேல களிமா சொல்லியிருக்காங்க. பல பேருடைய அந்த கேள்வி என்ன அப்படின்னா, என்னுடைய நண்பன் இந்த மாதிரி நடந்தான், இது ஏன்டா இப்படி நடக்கிறேன்னு கேட்டேன், அல்லாஹ் இப்படி நடக்க சொல்லியிருக்கான்னு சொன்னேன், உடனே எனக்கு அல்லாஹ் மேல காதல் வந்துருச்சு. நான் குரானை படித்தேன், அதில் தத்துவார்த்தமாக இருந்துச்சு, குரானை படித்தேன், அறிவியலாக இருந்துச்சு, அதெல்லாம் அதிகமான பேர் சொல்லலை. பாமரனுக்கு என்ன அறிவியல் தெரியும், என்ன தத்துவம் தெரியும், என்ன ஞானம் தெரியும், என்ன வரலாறு தெரியும். பாமரனுக்கு களிமா சொல்றதுக்கு ஒரே ஒரு விஷயம், அவன்கிட்ட நம்ம காமிக்கக்கூடிய இஸ்லாம் தான், அவங்க படிக்கக்கூடிய இஸ்லாம் அல்ல. தயவு செஞ்சு உள்வாங்கிக்கங்க. நான் பயானா பேசுறதும் இல்லை, எங்கேயுமே பயான் பேச விரும்புறதும் இல்லை, அதுக்கான ஆதாரங்களை எல்லாம் தொகுத்து பேசக்கூடிய நபரும் அல்ல. நமக்கு என்னன்னா விஷயம் விளங்கணும், விஷயம் புரியணும், இந்த உம்மத்திட்ட இந்த விஷயம் புரிஞ்சு வேலை செய்யணும். அழகான பேச்சு, சூப்பரான பேச்சு, அது இஸ்லாத்துல வரக்கூடிய புது பிதாத்.
அழகா பேசினாரு, சூப்பரா பேசினாரு, நல்லா இருந்துச்சு. சஹாபாக்கள் அப்படியே சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி முடிச்சோன்னே, அருமையான பேச்சுப்பா, சூப்பர் பேச்சா, கட் அண்ட் ரைட்டா பேசினாரு, கண்ணீர் கண்ணீர் இப்படியா சொன்னாங்க. அப்படி இல்லையே, கண்ணீர் கண்ணீர்னு பேசுறாரு, சூப்பரா பேசினார், அப்படியே நரம்பெல்லாம் நட்டுக்கிடுச்சு, முடியெல்லாம் நன்னு. அது இல்லை, பேச்சுனா என்னன்னா நம்ம உள்வாங்கணும், அதை மக்கள்கிட்ட போய் எத்தி வைக்கணும், அந்த சூழ்நிலை உண்டாகணும், மாற்றம் உண்டாகணும். மாற்றம் இல்லாத பேச்சு என்னங்க பேச்சு? உப்பு இல்லாத சாப்பாடு மாதிரி மாற்றம் இல்லாத பேச்சு பேச்சே இல்லை. அப்ப நமக்கு மாற்றம் வரணும். மாஷா அல்லாஹ், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டாக்குவோம். அருமையானவர்களே, இந்த சேவை குழுவிலே இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்திலே மிக தகுதியானவர்கள், அல்லாஹுடைய பிரியத்திற்கு மிக தகுதியானவர்கள். இது சாதாரண பாக்கியம் இல்லை. அல்லாஹுடைய பாசத்திற்கு மிக தகுதியானவர்கள், அல்லாஹுடைய பார்வைக்கு மிக தகுதியானவர்கள், அல்லாஹுடைய சந்திப்பிற்கு மிக தகுதியானவர்கள், சொர்க்கத்திற்கு மிக தகுதியானவர்கள். அல்லாஹ் தகுதியை ஆக்கினதின் காரணமாகத்தான் அல்லாஹு தஆலா மனிதத்தை நம்முடைய உள்ளத்துல உண்டாக்குனா, நம்மளை கொண்டு பிறருக்கு சேவை செய்யணுங்கிற அந்த எண்ணத்தை, பிறருக்கு நம்மளை கொண்டு பிரயோஜனத்தை தரணுங்கிற எண்ணத்தை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருக்கான், உருவாக்கி இருக்கா. அதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, மஸ்ஜித்ல இருந்து சேவை செய்யணும். ஏன்னா வெளியில இருந்து சேவை செய்யறது அது சேவை அல்ல. வெளியிலிருந்து சேவை செய்வது அது ஏதோ ஒன்றை பிரகடனப்படுத்தி விடும். வெளியிலிருந்து சேவை செய்யறது அல்லாஹ்வை பிரகடனப்படுத்தாது. ஏன்னா இன்னமா நுத்தைமுக்கும் லி வஜ்ஹில்லான்னு சொன்னா, அல்லாஹ்வுக்காண்டி செய்யறோங்கிறது நமக்கும் தெரியணும், அல்லாஹ்வுக்காண்டி செஞ்சிருக்காங்கிறது எதிராளிக்கும் தெரியணும். அவர் இந்த கட்சிக்காண்டி செஞ்சிருக்காருன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நம்ம கட்சியை தான் என்ன செய்யறோம், இன்னமா இல்லமா நுத்தைமுக்கும் லி வஜ்ஹி கட்சி, லி வஜ்ஹில்லா அல்ல, இன்னமா நுத்தைமுக்கும் லி வஜ்ஹி கட்சி, இல்ல லி வஜ்ஹி இயக்கம், அல்லது லி வஜ்ஹி ட்ரஸ்ட், அல்லது லி வஜ்ஹி குடும்ப பேர், என் குடும்பம், என் பாரம்பரியம், என் நன்னாவுடைய நன்னா. லி வஜ்ஹில்லான்னு சொன்னாலே அல்லாஹ் செய்தான் என்ற எண்ணத்தை அவர்களுக்கும் உண்டாக்குவது. நான் செய்யறேன்னு மட்டும் இல்லை, இன்னொன்னு அல்லாஹ்வுக்காண்டி செஞ்சுட்டாருன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்காண்டி செஞ்சுட்டாங்கன்னா அவங்க உணர்ந்தே ஆகுங்க. இதுதான் வாஜிப். என்னுடைய சேவை அல்லாஹ்வுக்காண்டி இருக்குன்னா, அருமையானவர்களே, அதுக்கு ஒரே ஒரு அடையாளம் அந்த உலகத்திலே. ஏன்னா நான் நினைச்சுக்க கூடாதுல நானா செஞ்சுட்டேன்னு. எதிராளி கட்டாயம் உள்ளத்துல உணர்ந்திருப்பாரு. அவர்கிட்ட போய் கேட்டா, ஏமா உங்களுக்கு யாருமா உதவி செஞ்சது, இப்படி கையை எடுத்து கும்பிடுவாங்க. அந்த சாமி தான், உங்க அல்லாஹ் சாமி தான் சொல்லுவாங்க. அப்ப இன்னமான உத்தேமுக்கு வஜ்ஹி இல்ல. அதுதான் நான் மனசுல நான் அல்லாஹ் காண்டி செய்யறேன்னு இல்லை, எதிராளியை அதை நம்ப வைக்கணும், எதிராளியை அதை உணரணும், எதிராளியை அதை புரியணும். உதவி வாங்குறவங்க இது அல்லாஹ் தான் செஞ்சா, அல்லாஹ் தான் கொடுத்தானா, அல்லாஹுவோட இணையக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகணும். அப்படின்னு சொன்னா அது எந்த வீட்டுல இருந்து கொடுக்கணும்? ஹாஜியார் வீட்டுல இருந்து கொடுக்கணுமா, அஜரத் வீட்டுல இருந்து கொடுக்கணுமா, கட்சி ஆபீஸ்ல இருந்து கொடுக்கணுமா? எங்க இருந்து கொடுத்தா அவங்க பேர் வருமா, அங்க இருந்து கொடுக்க கூடாது. எங்க இருந்து கொடுத்தா அல்லாஹ்வுடைய பேர் வருமா, அங்க இருந்து கொடுக்கணும். அப்ப எங்க இருந்து கொடுக்கணும்? அல்லாஹ்வுடைய வீட்டுல இருந்து கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய வீடு எது? இந்த மஸ்ஜித் தான். அப்ப அல்லாஹ்வுடைய மஸ்ஜித்ல இருந்து சேவை செய்கிறது தான் இன்னமா நுத்தைமுக்கும் லி வஜ்ஹில்லால கட்டுப்படும். இது ரெக்கார்டு பண்ணாலும் சரி, இதை நான் எங்கனாலும் ஹதீஸ் குர்ஆன் ஆயத்துல நான் தாராளமா ஆதாரத்தை எடுத்து என்னால சமர்க்கப்படும். மஸ்ஜித்ல இருந்து சேவை செய்யறதா லி வஜ்ஹில்லா. மஸ்ஜிதின் மூலியமாக அல்லாஹ்வை பிரகடனப்படுத்துவது மட்டும்தான் வஜ்ஹில்லா. எதிராளி அல்லாஹ்விற்காக செய்திருக்கிறார்கள் என்பதை உணர்வதுதான் வஜ்ஹில்லா. அது இல்லாம என்னை உணர்ந்தால், என்னுடைய தகுதியை உணர்ந்தால், என்னுடைய அந்தஸ்தை உணர்ந்தால், என்னுடைய கட்சியை உணர்ந்தால் அது லி வஜ்ஹில்லால கட்டுப்படாது. லி வஜ்ஹில்லா அல்லாஹ்வுடைய முகத்திற்காக என்ற இடத்திலே வராது. அந்த விஷயத்தை நம்ம உள்வாங்கி மாஷா அல்லாஹ் மஸ்ஜித்ல இருந்து மாஷா அல்லாஹ் நம்ம சேவை செய்யணும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல தௌஃபீகை நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.